அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக பாடத்திட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்டம் முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் BA, MA வரலாறு குறித்த பட்டப்படிப்புகளில் சுதந்திர போராட்டம் குறித்து முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். உதகையில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழக ஆளுநர் RN ரவி பரபரப்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சுதந்திர போராட்டம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் BA, MA வரலாற்று பாடங்கள், அதே போல அரசியல் அறிவியல் பாடத்திட்டத்திலும் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று பாட புத்தகங்களில் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை, இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, பல உண்மை விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என அவர் பரபரப்பாக பேசியிருக்கின்றார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டை, பெருங்காமநல்லூரில் சுதந்திர போராட்ட வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர், அந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பாட புத்தகத்தில் விரிவாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் பல்லாயிரக்கணக்கில் தமிழர்கள் இணைந்தனர் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அது தொடர்பான பாடங்கள் விரிவாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக கல்லூரிகளின் பாடத்திட்டம் திராவிட இயக்க கதைகளால் நிரம்பி உள்ளது என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் வள்ளலார், ஐயா வைகுண்டர், சுவாமி சகஜானந்தா போன்றோரினுடைய அந்த விஷயங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுதந்திர போராட்டத்தை இருட்டடிப்பு செய்வது தமிழர்களை தேசிய நீரோட்டத்திலிருந்து பிரித்துவிடும் என்றும் ஆளுநர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். சுதந்திர போராட்ட வரலாறை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு முழுமையாக விளக்க வேண்டும் எனவும், அப்படி விளக்காவிட்டால் தமிழர்கள் தேசிய நீரோட்டத்திலிருந்து பிரிந்து விடுவார்கள் என்றும் தன்னுடைய கவலையை தெரிவிப்பதாக துணைவேந்தர்கள் மாநாட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். நீலகிரியில் நடைபெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் இந்த கருத்துக்களை தமிழக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக கல்லூரிகளில் போதுமான பேராசிரியர்கள் இல்லாதது மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.